Praise the Lord. Hallelujah. தேவனுடைய பெரிதான கிருபையினாலே கர்த்தர் ஜீவவாசல் எழுப்புதல் திருச்சபையை 21 ஆண்டுகள் ஆசீர்வதித்து இந்த நாளிலிருந்து 22ஆம் ஆண்டுக்குள் கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் தாங்கினார், ஏந்தினார், சுமந்தார், தப்புவித்தார். ஒவ்வொரு நாளும் இந்த ஊழியத்தை அவர் ஆசீர்வதித்து வருகிறார். தாழ் நிலையிலிருந்து தூக்கி எடுத்தார். ஒன்றுமில்லாத சூழ்நிலையில கர்த்தர் கூட இருந்து இதுவரைக்கும் ஆசீர்வதித்தார். உங்களுடைய ஜெபம், எல்லாருடைய ஜெபம் அற்பமாய் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சிறிய வீட்டுக்கூட்டமாய் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஊழியத்தை தேவன் இன்றைக்கு ஆசீர்வாதமாய் மேன்மையாய் இந்த கோவை பட்டணத்துக்கு ஒரு முத்திரை மோதிரமாய் ஆண்டவர் ஒரு கலங்கரை விளக்காய் ஒரு எல்லாவற்றுக்கும் மலைமேல் உள்ள பட்டணமாய் ஆசீர்வதித்து வருகிறார். தேவனுடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. அவருக்கே கனமும் மகிமை துதியும் உண்டாவதாக. பிரியமானவர்களே, வாக்குத்தத்தமாய் கர்த்தர் இந்த ஊழியத்துக்காய் பேசுகிறார். அதே உங்களுக்கும் பேசுகிறார். உங்கள் பிள்ளைகளுக்கு, குடும்பத்துக்கு, சந்ததிக்கு பேசுகிறார். பாருங்கள், ஏசாயாவின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகாவறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தி ஆக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீருற்றை போலவும் இருப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3 விதமான ஒரு மேன்மையை கர்த்தர் கொண்டு வருகிறார். பாருங்கள், இந்த ஆண்டிலே, இந்த புதிய 22ஆம் ஆண்டிலே பிரதிஷ்டையோடு கூட கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். எனக்கும் உங்களுக்கும், உங்கள் சந்ததிக்கும், உங்கள் சந்ததியின் சந்ததிக்கும், நம் எல்லாருக்கும் தேவன் நித்தமும் நடத்துகிறவராய் வெளிப்படுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார் 40 வருஷம். பஞ்ச காலத்திலே அன்றைக்கு ஆதியாம் 26 ஈசாக்கு விதை விதைத்த பொழுது அவர் 100 மடங்கு ஆசீர்வதித்ததினால விரோதிகள் பொறாமை கொண்டு அவனுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் தடை பண்ணி கொண்டிருந்தார்கள், இயேசுக்கு செத்தனாவாக. ஆனால் தேவன் திரும்பவும் ஒரு புதிதான ஒரு எல்லையை கொண்டு வந்து அதிலே பலுகி பெருகும்படிக்கு அந்த ஆதியாகம் 26-22 ரகபோத் என்று கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. நித்தமும் நடத்துவார். 20 வருஷங்கள் லாபானின் அடிமைத்தனத்தில் யாக்கோப்பை அவர் கஷ்டத்திலும் வேதனையிலும் அவர் வழி நடத்தினார். ஆனால் நாளொன்று வந்தது, லாபானிடத்திலிருந்து விடுவித்து பலுக பெருக பண்ணினார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர் மகாவறட்சியான காலமும் அந்த ஒவ்வொரு சூழ்நிலையிலும், பூமிக்குரிய வாழ்க்கையிலும், குடும்ப வாழ்க்கையிலும், நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்திலும் ஒரு திருப்தியும் ஒரு பலனையும் கொடுக்க போகிறார். அதோடு கூட ஆவிக்குரிய வாழ்க்கை பாருங்கள், நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், கனி கொடுக்கிற வாழ்க்கை, வற்றாத நீரூற்று, அபிஷேகத்தின் ஆசீர்வாதம், அநேகரை ஆண்டவருக்குள் கொண்டு வருகிற மேன்மை. எப்படி இந்த ஆண்டு உங்களையும் குடும்பத்தை ஆஸ்வதிக்க போகிறார். மனம் கலங்காதிருங்கள். புதிய மேன்மை வரும், புதிய ஆசீர்வாதம் வரும், புதிய நன்மை வரும். இதுவரை காத்திருந்தவைகள் நிறைவேறும். பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்து முடிப்பார். உங்கள் பிள்ளைகள் தலையை உயர்த்துவார். நீங்கள் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிப்பீர்கள். ஹல்லேலூயா. இந்த ஊழியத்துக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள். ஒவ்வொரு நாளும் ஜெபியுங்கள். கர்த்தர் இந்த ஊழியத்தை ஆயிரமாயிரமாய் ஆசீர்வதித்து தேசத்தின் எழுப்புதலுக்காக, பட்டணத்தின் எழுப்புதலுக்காக கர்த்தர் இதை பயன்படுத்த வேண்டும். இந்த ஆசீர்வாத மன்னா மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தரின் தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். நித்தமும் நடத்துவார். மனம் கலங்காதிருங்கள். சூழ்நிலைகளை பார்க்காதிருங்கள். இதுவரைக்கும் இந்த ஊழியத்தை குறைவின்றி நித்தமும் இந்த நாள் வரைக்கும் நடத்தினவர் இனியும் நடத்துவார். அவர் கூடவே இருக்கிற எபினேசர், இம்மானுவேல், அவர் யெகோவா ஈரேவர், யெகோவா ஷம்மா, அவர் யெகோவா நிசியா யுத்தம் பண்ணுகிறார். தொடர்ந்து நடத்துவார். கண்களை மூடி ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த புதிய 22ஆம் ஆண்டினுடைய முதல் ஆண்டவரே, நாளுக்காக நன்றி. இந்த நாளில் இருந்து கர்த்தாவே, இந்த ஊழியத்தையும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை தேவ பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து நித்த
நித்தமும் நடத்த நீர் வல்லவராய் இருக்கிறீர் என்று உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இதுவரை நடத்தி வந்தீரப்பா, உமக்கு கோடி நன்றி, கோடி நன்றி, கோடி நன்றி. இதுவரைக்கும் நீர் எத்தனை நன்மைகள், எவ்வளோ பேர்த்துக்கு விடுதலை, ஆசீர்வாதம், சுகபலன் கொடுத்து வாழ வைத்திருக்கிறீரப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வத்திற்கு நன்றி. தொடர்ந்து இந்த ஊழியத்தை நித்தமும் நடத்துவீராக. தொடர்ந்து மகாபரட்சண காலங்கள் வரும் பொழுதும் நீர் திருப்தியாக்கி ஆண்டவரே பலனையும் சுகத்தை ஆரோக்கியத்தை கொடுத்து தீர்க்காயுசு கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கை, ஊழிய பாதைகள் எல்லாவற்றிலும் சந்ததிகளை ஆண்டவரே நீர் தம்மை எழும்பி பிரகாசிக்க பண்ணும் இந்த சபையை, இந்த ஊழியங்களை, ஒவ்வொரு நாளினுடைய ஊழியங்களை எல்லாவற்றையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து அநேகருக்கு பிரயோஜனமாய் மாற்றி கொடுப்பீராக. கர்த்தர் எல்லாவற்றிலும் வருகை பரியந்தம் ஆசீர்வதி. உம்முடைய கரம் துணையா இருக்கட்டும். அக்கினி ஸ்தம்பம், மேக ஸ்தம்பம் கூட இருக்கட்டும். ரகபோத்திலே நீ கொண்டு போய் நடத்தும். ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதி, வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. நித்தமும் கர்த்தர் நடத்துவார். தொடர்ந்து ஜெபிப்போம், ஜெயம் எடுப்போம்.